கொடிய குற்ற சம்பவம் குரங்குகளால் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் குற்றத்திற்கு பெயர் போன ஒரு மாநிலத்தில் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அப்படி குற்றத்திற்கு பெயர் போன மாநிலம் என்ன, குரங்குகள் செய்த செயல் என்ன நடந்தது பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கும் மீரட் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பாக்பாட் என்ற கிராமம். இங்குதான் கொடூர குற்றம் நடக்கவிருப்பதை குரங்குகள் தடுத்து நிறுத்திய சம்பவம் நடந்துள்ளது. பாக்பாட் கிராமத்தில் வசிக்கும் ஒரு விவசாய தொழிலாளர் தம்பதியின் 6 வயது மகள் அவர்கள் வசிக்கும் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். வழக்கம் போல விளையாடும் மணல்மேடு நிறைந்த பகுதியில்தான் தங்களுடைய மகள் விளையாடுகிறாள் என்பதால் வீட்டில் அவளது தாயார் வேலை பார்த்து கொண்டிருக்க தந்தை தன்னுடைய வயலுக்கு சென்றிருந்துள்ளார். இந்த நிலையில்தான் அந்த சிறுமியிடம் வந்த ஒரு நபர் லேசாக பேச்சு கொடுத்துள்ளார். அந்த 6 வயது சிறுமிக்கு தின்பதற்கு சாக்லேட் ஒன்றை கொடுத்து சிரிக்க சிரிக்க பேசியுள்ளார். பின்னர் சிறிது நேரத்தில் தன்னோடு வந்தால் இன்னும் நிறைய இனிப்புகள் கொடுக்கிறேன், என் வீடு பக்கத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லியுள்ளார். ஆனால் அந்த 6 வயது சிறுமி நான் எங்கும் வரமாட்டேன், என்னுடைய தாய் தேடுவார் என சொல்லி மறுத்துள்ளார். ஆனால் பக்கத்தில்தான் என்னுடைய வீடு இருக்கிறது, நானே திரும்ப வந்து விட்டு விடுகிறேன் என சொல்லி அழைத்துள்ளார் அந்த மர்ம நபர். மேலும் அவர் சிரிக்க சிரிக்க பேசியதை ஒரு கட்டத்தில் நம்பிய அந்த பெண் சரி வருகிறேன் என சொல்லி உடன் சென்றுள்ளார். அந்த நபரோ சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து மிக சமீபத்தில் இருக்கும் ஒரு சந்து வழியாக கூட்டி சென்று அந்த பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த ஒரு வீட்டின் வளாகத்திற்குள் அழைத்து சென்றுள்ளார். அந்த வீட்டை சுற்றி மரங்கள் நிறைய இருந்துள்ளன. அந்த இடத்தை பார்த்ததும் சிறுமி மிகவும் தயக்கத்துடன் இங்கே ஏன் அழைத்து வந்தீர்கள், நான் வீட்டிற்கு போகிறேன் விடுங்கள் என அங்கிருந்து கிளம்ப முயன்றுள்ளார். ஆனால் அந்த மர்ம நபரோ அப்படியெல்லாம் செல்ல முடியாது என சொல்லி மிரட்டியதோடு சிறுமியின் உடைகளை கழற்ற சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கிறார். ஆனால் சிறுமியோ அந்த நபரிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். உடனே தன் முழு பலத்தையும் காட்டி சிறுமியை தடுத்து நிறுத்திய அந்த மர்ம நபர் ஓடிவிட முயன்றால் கொலை செய்து விடுவேன் என அச்சுறுத்தி இருக்கிறார். தொடர்ந்து சிறுமியின் உடைகளை களைய முயன்றுள்ளார். இதனால் கூச்சலிட்ட நிலையில் அருகில் யாருமே இல்லாத நிலையில் பெரியதாக சத்தம் கேட்கவில்லை. இருந்தும் சிறுமி அந்த நபருடன் மல்லு கட்டும் வகையில் போராடியுள்ளார். இந்த நிலையில்தான் அந்த சிறுமியை மர்ம நபர் அழைத்து வந்திருந்த வீட்டை சுற்றி இருந்த மரங்களில் இருந்த குரங்குகள் இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்து சத்தம் போட்டபடி இருந்துள்ளன.
நபரின் பிடியில் சிறுமி போராடி கொண்டிருப்பதை பார்த்ததும் ஒரு கட்டத்தில் அனைத்து குரங்குகளும் மரத்திலிருந்து அந்த வீட்டின் வளாகத்திற்குள் குதித்து கும்பலாக அந்த நபரை நோக்கி வந்துள்ளன. இதனை சற்றும் எதிர்பாராத அந்த நபர் குரங்குகளை விரட்டிவிட முயன்றுள்ளார். ஆனால் குரங்குகள் அனைத்தும் ஆக்ரோஷமாக அந்த நபரை நோக்கி சென்று அவர் மீது பாயத் தொடங்கியுள்ளன. இதனை பார்த்ததும் அந்த சிறுமி அந்த நபரிடமிருந்து தப்பித்து அந்த வீட்டின் வளாகத்திலிருந்து வெளியேறி சென்றுள்ளார். தனக்கு என்ன நடக்க இருந்தது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அந்த சிறுமி அலறி அடித்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு இருந்த அவரது தாயார் மகள் மிகுந்த பதற்றத்துடனும் உடைகள் கசங்கிய நிலையிலும் வந்திருக்கிறாளே, என்னவாக இருக்கும் என நினைத்து கொண்டு விசாரித்துள்ளார். எனவே சிறுமி தன்னை ஒருவர் அழைத்து சென்றதையும் அவர் தன்னிடம் நடந்து கொள்ள முயன்ற முறையும் சொல்லி குரங்குகள் கூட்டமாக வந்ததால் அவரிடமிருந்து தப்பித்து வந்துவிட்டேன் என்றும் சொல்லி இருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ந்து போன அந்த சிறுமியின் தாய் உடனடியாக தன்னுடைய கணவருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு பேசி தன்னுடைய மகள் கூறியதையெல்லாம் சொல்லியுள்ளார். இதனால் அந்த சிறுமியின் தந்தையும் வீட்டிற்கு அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்துள்ளார். சிறுமியின் தாயும் தந்தையும் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு குரங்குகள் சுற்றி கொண்டிருந்த நிலையில் ஒரு ஆணின் செருப்பு கிடப்பது தெரிய வந்தது. இதையடுத்து தங்களுடைய மகள் எதிர்கொண்ட கொடூரமான விஷயம் குறித்து பாக்பாட் கிராமத்தில் இருக்கும் காவல் நிலையம் சென்று புகார் அளித்துள்ளார் அந்த சிறுமி. சம்பவத்தை கேள்விப்பட்டு மிகவும் வியப்புற்ற காவல்துறையினர் குரங்குகளால் ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமையிலிருந்து தப்பி இருப்பதை நினைத்து நிம்மதி அடைந்த அதே நேரம் அந்த குற்றத்தை செய்ய முயன்ற நபரை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தனர். அதன் விளைவாக அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் சிறுமி விளையாடி கொண்டிருந்த இடத்தை சுற்றிய பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை எல்லாம் சேகரித்தனர். அவற்றை சோதித்து பார்த்ததில் அதிலிருந்த காட்சிகளின் அடிப்படையில் சிறுமி ஒரு மர்ம நபர் தன்னை அழைத்து சென்றதாக சொன்னதெல்லாம் உண்மைதான் என்பது தெரிய வந்தது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற அந்த மர்ம நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். எப்படியாவது அந்த மர்ம நபரை கண்டுபிடித்து சிறையில் அடைப்போம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் குரங்குகள் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் ஒட்டுமொத்த தரப்பினரின் பாராட்டையும் பெற்று வருகிறது.